ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்ல களமிறங்க போவதாக சொல்லிக் கொண்டிருந்தாரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா, மக்களையும் அவருடைய ரசிகர்களையுமே திரட்டும் பணியில இறங்கினாரு. திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு காரணம் ஏற்பட்டதால, என்னால அரசியல்ல நீண்ட நாட்கள் இருக்க முடியாது அப்படின்றதுனால, தான் அரசியல்ல களமிறங்க போவதில்ல அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ரசிகர்களுமே அப்செட் ஆனாங்க. அதன் பின்பு அவருடைய நிலையை புரிந்து கொண்ட ரசிகர்கள் தற்போது அவருடைய படங்களை கொண்டாடிட்டும் இருக்காங்க. கூலி படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2 அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது அடுத்தடுத்த படங்கள்ல மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் சாதனைகளுமே படைக்குது. ஆகையால சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. இதனிடையில பாத்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாக திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாரு. அதாவது திமுகவுடைய அனைத்து விழாக்களிலுமே தவறாமல் கலந்து கொள்வாரு. மேலும் பாத்தீங்கன்னா, கலைஞரை பற்றி புகழ்ந்து பல மேடைகள்ல பேசியிருக்காரு. இதனிடையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை திடீரென மீட் பண்ணிருக்காராம். ஆகையால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தாவேக கட்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஒரு சில டாக்குமே போயிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.